ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள் வரையிலும் பாபேல் கோபுரம் கட்டுகிறதற்கு மக்கள் எடுக்கிற முயற்சிகளையும், அதனைத் தொடர்ந்து 10வது வசனத்திலிருந்து சேமுடைய சந்ததியானது இந்த பூமியிலே எப்படி பெருகிற்று என்கிற காரியத்தையும், 27வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இந்த பூமியை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்ட காரியத்தையும், அந்த குடும்பத்தின் வரலாறு வருகிறதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமுமான பேச்சும் இருந்தது. என்ன பாஷை பேசினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரே விதமான பாஷை அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த கட்டளை, அங்கே நோவாவை ஆண்டவர் பேழையிலிருந்து வெளியே அனுப்பின போது 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பூமி முழுவதும் மனிதர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த பூமி முழுவதையும் நீங்கள் நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பின போது, இவர்கள் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பண்டைய சுமேர் தேச பகுதியினுடைய பழைய ஏற்பாட்டு பெயர்தான் சினேயார். பின்னர் இந்த இடம்தான் பாபிலோனியா அல்லது மொசபத்தமியா என்று அழைக்கப்பட்டது. இவர்களுக்கு அந்த சமபூமியை பார்த்த உடனே ஆண்டவருடைய திட்டங்கள் மறந்துருச்சு, நோக்கங்கள் மறந்துருச்சு. இப்பொழுது தங்களுக்கு ஒரு வசதியான இடம் கிடச்சிருச்சு என்று சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். நமக்கு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி 4வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலையும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால் நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சிடலாம், நமக்கு தேவையான பொருட்கள் நம்மிடத்தில் இருக்குது, நம்முடைய கை வல்லமையினால் இதை செய்து விடலாம் என்று சொல்லி தேவ திட்டத்தை அவர்கள் அங்கே மறக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்லுகிறதற்கு முன்பாக கொடுத்த கட்டளையும் இதே போல, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய கட்டளை. இது தேவன் பூமியெங்கும் ஒரு தரிசனத்தோடு கிரியை செய்ய விரும்புகிறார். ஆனால் இவர்கள் தங்களுக்கென்று வசதிகள் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறதில்ல. இன்றைக்கும் சுவிசேஷங்கள் முழுமையாய் அறிவிக்கப்படாததற்கு காரணம், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் இன்றைக்கு ஆண்டவரை மெய்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக மெய்ப்பர்களாக இருக்கிறவர்களும் தங்களுக்கென்று ஒரு வசதியான காரியங்கள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதிலேயே தங்கி தாபரிக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய திட்டங்கள் முழுமையாய் நிறைவேற முடியாதபடி காணப்படுகின்றன. இங்கே இவர்கள் நமக்கு ஒரு நகரத்தை உண்டு பண்ணுவோம், நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே தங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுத்து தங்கள் முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சினையார் தேசத்து மக்களினுடைய பாவம், உலகின் மீது நம்ம ஆதிக்கம் செலுத்தணும், அதாவது நமக்கு பெயர் உண்டாக பண்ணணும், தேவனுடைய உதவி இல்லாமல் சுயமாக நம்ம இயங்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக இருக்குது. அதே போல் அவர்களுக்குள்ள ஒரு பெருமை, தேவனுக்கு எதிராக கலகம் செய்தல், தேவனுடைய சித்தத்தை மறந்துட்டு தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த முயற்சியை தேவன் தோற்கடித்தார் என்று பார்க்கிறோம். மொழிகளை தாறுமாறாக்கினார். ஒருவர் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியலை. இப்போ ஆண்டவர் இவங்களை பூமி எங்கும் போக சொன்னோமே, இவர்கள் அப்படியே பிரயாணப்பட்டு வருகிற இங்கே சமபூமியை கண்டவுடனே, அந்த மொசபத்தோமியா அல்லது பாபிலோனியாவை கண்டவுடனே இவர்கள் தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி தங்கள் பேரை
ஆண்டவருடைய உதவி இல்லாமல் என் கை வல்லமையினால் என்னுடைய பிரயாசத்தினால் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களினால் செங்கல் இருக்குதுயா, நிலக்கீழ் இருக்குது, இவைகளை கொண்டு நாங்கள் வானத்தை தொடுகிற அளவிற்கு நாங்கள் கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அங்கே கெட்ட அவர்கள் முயற்சி எடுத்த பொழுது அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆண்டவரை மறந்துட்டாங்க, தங்களை பெருமைப்படுத்த நினச்சிட்டாங்க. ஆகவே நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்றார். அதாவது அவர்களுடைய நோக்கமெல்லாம் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி இது தேவனுடைய கதவு அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்ம மாற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். ஆண்டவருடைய காரியம் என்னென்னா, அவர்களுடைய பாஷைகளை நம்ம தாறுமாறாக்குவோம், அவருடைய முயற்சிகளை தாறுமாறாக்குவோம். தேவ திட்டத்துக்கு விரோதமான செயல்களாக இருக்கிறபடினால ஆண்டவர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். மனிதர்களுடைய அந்த பேர்மை பாராட்டுதல், மனிதர்களுடைய மேன்மை தங்களுடைய கரங்களில் இருக்கிறத வச்சுட்டு நான் எல்லாவற்றையும் செஞ்சிருவேன்னு சொல்லி மார்பு தட்டுகிறவர்களை ஆண்டவர் அங்கே தாறுமாறாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எல்லா பக்கத்திலையும் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இவர்கள் அதை செய்யாதபடிக்கு இருந்தபடியினால் பாபேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் தாறுமாறாக்கு. இன்றைக்கு மொழி பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மக்கள் அநேக மொழிகளை பேசுகிறார்கள். அந்த மொழி எப்படி உண்டாயிற்று என்பதற்கான காரணங்கள் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இவர்களுடைய முயற்சிகள் இங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். பின்னர் நேபுகாத் நேச்சார் கட்டிய மிகப்பெரிய வலிமை மிக்க நகரமாக அந்த நகரம் அவனை தற்பெருமை செய்ய வைத்தது. தானியேல் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லும்போதே அவன் அங்கே மனுஷரிலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபேல் என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் அவர்களுடைய கருத்துப்படி இது தேவனுடைய கதவு என்று சொல்லி அவர்கள் கட்டினவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவருடைய காரியத்தின்படி ஆண்டவர் அதை தாறுமாறாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கும் பூமிக்குமான அவருடைய நோக்கங்களுக்கு எதிராக மனிதர்கள் தங்கள் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அவர்களை சிதறடிக்கிறவர்களாக, அவர்களை தாறுமாறாக மாற்றுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 10வது வசனத்தில் சேமுவினுடைய வம்ச வரலாறு தொடங்குகிறது. பெருவெள்ளம் வந்து 2 ஆண்டுக்கு பின்பு சேமு 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான் என்று சொல்லி இங்கே ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கு இங்கே சேமுவுடைய, அதாவது நோவாவின் குமாரனாகிய சேமுவுடைய சந்ததியை ஆண்டவர் எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அவருடைய மகன்தான் ஏபேர் என்கிற அவனுடைய சந்ததியில், சேமுடைய சந்ததியில் வருகிறான். இதை எபிரேயு என்கிற பெயராக பின்னாட்களிலே வந்திருக்கலாம் என்று சொல்லி அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவன் அங்கே அப்படியே அந்த ஆபிரகாமுடைய அப்பா தேராகு அவருடைய வம்ச வரலாறு எப்படி வந்தது என்று கூறும் பொழுது, இப்போது 28வது வசனத்தில் ஆரான் தன் பிறந்த பூமி, அதாவது ஊர் என்கிற கல்தேயர் நாட்டு அந்த ஊரை தேராகு, அந்த ஊர் என்கிற பட்டணமானது பாபிலோனில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். இது சந்திர வழிபாட்டுகளுக்கும் பிற விக்கிரக ஆராதனைகளுக்கும் மையமாக இருந்தது. அதாவது ஆபிரகாமினுடைய தகப்பன் அவன் முதல்ல வேறு தெய்வங்களை வழிபடக்கூடியவனாக இருந்தான். இதனை யோசுவாவே
24வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேதித்தார்கள் என்று சொல்கிறான். அங்கே இருக்கும்பொழுது அவர்கள் வேறு தெய்வத்தை அவர்கள் வழிபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதாவது ஆண்டவர் ஜனங்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணின பின்பு அவர்கள் அநேக தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பாஷைகள் வேறு வேறாக அவர்களுக்கு மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தான் 27ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமி முழுவதையும் ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். 26வது வசனத்தில் தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் என்று பார்க்கிறோம். இங்கே தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் பிறந்த பூமியாகிய ஊர் என்னும் கல்தையர் நாட்டு பட்டணத்தில் அங்கே இருக்கும்போதே தேராகு மரிக்கிறதற்கு முன்பாகவே மரிச்சிட்டான். அதனால் ஆபிராம் நாகோர் தங்களுக்கு அவர்கள் கல்யாணம் கட்டிக்கிறாங்க. ஆபிராமுக்கு மனைவிக்கு சாராயின்னு பேர். முதல்ல ஆண்டவர் பெயர் மாற்றுகிறதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஆபிராம் என்கிற பெயரும் சாராளுக்கு சாராய் என்கிற பெயரும் தான் இருந்தது. நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்லாலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்துவையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, அதாவது பாபிலோனில் உள்ள அந்த மிகப்பெரிய நகரத்தை அவன் அங்கேருந்து விட்டுட்டு அங்கேருந்து அவன் அப்படியே கிளம்பி வருகிறான். கானான் நாட்டிற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் என்பது இன்றைக்கு சீரியா என்று அழைக்கப்படும் இடத்தில் உள்ள ஒரு நகரம். அங்கே வரும்போது அப்படியே இருந்துட்டாங்க. தேராகுடைய ஆயுசு 205 ஆண்டுகள். தேராகு ஆரானிலே மரித்தான். அந்த சீரியாவில் அங்கே தேராகு மரித்துட்டான். அதுக்கப்புறம் தான் அதனைத் தொடர்ந்து ஆபிரகாமுடைய சந்ததி தொடங்கி அது ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறதற்கு தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் மூலமாக செயல்படுத்துகிறதற்கு ஆண்டவர் குடும்பத்தை தெரிந்து கொண்டதை வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாட்களில் இந்த 11வது அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம் காண்கிற ஆசீர்வாதங்களை இறுக பற்றி கொண்டு ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாக என் பலத்தில் முடியும், என் பராக்கிரமத்தில் முடியும் என்று சொல்லி நம்ம செயலாற்றுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த திட்டங்களை தாறுமாறாக மாற்றி போடுவார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து உமக்கு பிரியமாக நடக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி நம்ம கேட்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கிருபைகளை சார்ந்து அவருடைய பலத்தை சார்ந்து எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதற்கு எல்லா விதமான கிருபைகளையும் அளித்து நம்மை ஆண்டவர் வழிநடத்த முடியும். அதற்கென்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தில் நாம் நிலைத்திருப்போம். அதாவது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்று தான் இயேசு பிரசங்கிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு, உம்முடைய சித்தத்தின் மைய பகுதியில் நாங்கள் வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.